வணக்கம் சென்டமா ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ, அதாவது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். எத்தனை இருக்கு அப்படின்னா, இதுல நம்ம ஒன்னே விட்டாச்சு. வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை இது எங்க இருக்கு? ஓகேவா, இது மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. ஓகேவா, எப்பன்னா 2012 இதுக்கு உலக பாரம்பரிய இது கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 5 புராதன சின்னங்கள் இருக்கு. 5 இல்ல 6. ஓகேவா, தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாமல்லபுரம் கோயில் இருக்கு இல்லையா, மாமல்லபுரம் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அது எப்போ 1985 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தஞ்சை பிரகதீஸ்வர கோயில், பெரிய கோயில் இருக்குல்ல, தஞ்சை பெரிய கோயில், அது எப்போ அப்படின்னா 1987 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. 3வது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 2004 கொடுத்திருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இப்ப கூட யார் போனா? பிரதம மந்திரி மோடி அவர்கள் போனாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 4 ஐராவதீஸ்வர கோயில் தாராசுரம், இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 2004 இதுக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்திருக்காங்க. 5 வந்து நீலகிரி மலை ரயில், அங்க ஒரு ரயில் ஒன்று இருக்கும், அந்த இதுக்கு தான் நீலகிரி. அந்த ரயிலுக்கு 2005 கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும், மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பும். 2005 அதுக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. 6வது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுத்திருக்காங்க 2012. ஸோ இது தமிழ்நாட்டில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. பார்த்துக்கங்க, நோட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.